இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். எல்லாருமே ஜெபிக்கிறவங்க தான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேச விரும்புறாருன்னா, சில காரியத்துக்காக நீ இன்னும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றார். சில காரியங்களுக்காக இந்த ஜெபம் பத்தலைங்கிறார். இந்த ஜெபம் போதாது. இன்னைக்கு நம்ம இதுதான் கேட்க போறோம். அதனால கொஞ்சம் நல்ல கவனமாய் கேட்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். என்னோடு பேசினார், என்கிட்ட பேசினார், நிறைய காரியத்தை பேசினார், உங்ககிட்டயும் பேசுவார். சங்கீதம் 80 சங்கீதக்காரனுடைய ஒரு கதறல் இருக்கும். ஒரு வலியுடன் கூடிய ஒரு விண்ணப்பம் இருக்கும். அதனுடைய 4, 5, 6, 7 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர் அப்படிம்பார். அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? உங்களுடைய ஜனத்துக்கு விரோதமா இல்ல, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமா. ஏன்னா நான் எவ்வளோ கேட்டுட்டேன் ஆண்டவர் உங்ககிட்ட, நான் எவ்வளோ கேட்டுட்டேன். அடுத்த வார்த்தையில சொல்றாரு, கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். ஆண்டவரை ஜெபிக்க உட்கார்ந்தாலே அழுக மட்டும்தான் வருது. ரொம்ப அழுறவங்கள்ட்ட நீங்க சாப்பிட கூப்பிடுங்க, உங்களுக்கு சாப்பிட வர முடியாது. அதான் கண்ணீராகி அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் மட்டும் உட்கார்ந்திருந்து இயேசுவேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறேன். எல்லாரும் தண்ணி குடிக்கும் போது நான் மட்டும் என் கண்ணீரை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி அழுது கண்ணீர் வாயில வரும் தெரியுமா? அடுத்து சொல்றாரு, எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்றாங்க. என்ன அழுது ஜோம் பண்ணுவா? பயங்கரமா ஜோம் பண்றவன் ஆச்சே. சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அவர் சொல்றார், ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை நீங்க ஒன்னு அக்செப்ட் பண்ணுங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். ஆக்சுவலா இங்க இருந்துதான் இன்னைக்கு உள்ள செய்தியை செய்திக்கு நேராக ஆவியானவர் திருப்பினார். எதுவரைக்கும் அது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு எதிராக. அதாவது என் ஜெபத்தை ஆண்டவர் மைண்டே பண்ணாதது போல இருக்கு எனக்கு. ஆனா அப்படி இல்லைன்னு ஆவியானவர் சொல்றார். நான் எவ்வளவு, அதாவது அழுதழுது மிகுதியான கண்ணீர், இனி அழுவதற்கு என்னிடத்தில் பலன் இல்லை. அதாவது கண்கள் அழுதழுது கருத்து போச்சு. என் கண்ணிமைகள் தூக்கத்தை மறந்து நாளாச்சு. வேதனை எதுவரைக்கும் இல்ல, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிருங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் ஆண்டவரே. நீங்க அப்படி சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, இன்னும் ஜெபிக்க வச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே நீர் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு யார ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஜெபம் பண்ணி வாங்குறவங்கள தான் இருப்பாங்க.
இப்போ அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம மெதுவா என்ட்ராக போறோம். நான் ஜெபம் பண்ணி இன்னைக்கு எனக்கு ஒரு காரியம் கிடைக்காம இருக்கு. எஸ், நான் ஜெபம் பண்ணி எனக்கு இன்னொரு காரியம் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ஜெபம் பண்ணி வாங்கியிருப்பாங்க தெரியுமா, ஏற்கனவே ஜெபம் பண்ணி இவங்கள தான் இப்போ சில காரியத்துக்காக ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வச்சிருக்காங்க. என்ன ஒரு காரியத்துக்காக ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறாருன்னா, என் வாழ்க்கையில இன்னொரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண உடனே அவர் தந்திருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல தானியேல் ஜெபம் பண்ண உட்கார்றார். அது வேளை வர சொல்றார் பாருங்க. 21வது வசனம். அப்படி நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய கபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே, தானியேல் வந்து எத்தனை வேளை ஜெபம் பண்ணுவாரு? 3 வேளை, காலை மதியம் மாலையில ஜெபம் பண்றாரு. அப்ப அந்த ஈவினிங் அவருடைய பிரேயர் டைம். அது அவர் ஜெபம் பண்ண உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அவருடைய பிரேயர் அதுல இருக்கு. தானியேலுடைய பிரேயர் வந்து அதுல இருக்கு. அந்த பிரேயர் அவ்வளோத்தையும் நீங்க வீட்டில் போய் வாசிங்க, எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த 9வது அதிகாரத்தை எவ்வளவு நேரத்தில் வாசித்துடலாம்? ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம். சரி, அவரை கொஞ்ச நேரம் அவருடைய பிரேயர் டைம்னு வைங்களேன். அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே கேப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையில என்னை தொட்டான் அப்படின்னு இருக்கு. அதாவது ஜெபம் முடியல, பதில் வருது. ஜெபம் பண்ணிட்டு முடிக்கல, வேகமாய். அடுத்த வசனத்தை பாருங்கள், 23. நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே வெளிப்பட்டது. பாத்தீங்களா, நீ வேண்டிக் கொள்ள ஸ்டார்ட் பண்ண உடனே கட்டளை வெளிப்பட்டது. நான் வந்தேன், நான் அதை அறிவிக்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே தொட்டாச்சு, பதில் வந்துச்சு. இதே தானியேல் 10வது அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு காரியம் அவனுக்கு வெளியாக்கப்பட்டது. அதை வைத்து அவர் எவ்வளவு நாள் ஜெபம் பண்றார் அப்படின்னா, 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 3 வாரம் அளவும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரம் முடிந்த பிறகு ஒரு தரிசனம், அதிலே ஒருவன் வந்து நிற்கிறான். அவன் வந்து என்ன சொல்லுகிறான் என்றால், 11-12 வசனங்களிலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். 12வது வசனம், தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அப்ப ஜெபம் பண்ண என்னைக்கே ஜெபம் பையாச்சு, வார்த்தை கேட்டாச்சு. ஆனா வந்தது எவ்வளவு நாள் கழிச்சு? ஏனா அடுத்த வசனம், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். நல்ல கவனிச்சீங்களா? பதில் வந்தாச்சு, ஆனா கொஞ்சம் டிலேயா வருது. ரீசன் என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ண 21 நாள் இருக்குல்ல, இது ஆல்ரெடி ஏற்கனவே பலமுறை சொல்லப்பட்டது. ஆனா இது தேவையானதுனால இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 21 நாள் எனக்கு யுத்தம் இருந்துச்சு. நீங்க 21 நாள் துக்கத்தோடு இருந்த, உபவாசத்தோடு இருந்த, தேவையான அளவுக்கு மட்டும் ஃபுட் எடுத்த, மற்ற காரியங்கள் எல்லாம் நீ அவாய்ட் பண்ணுன, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி. தானியேலுடைய ஃபாஸ்டிங் அப்படிப்பட்ட ஃபாஸ்டிங். மோசையின் ஃபாஸ்டிங் இருக்கு, தானியேல் ஃபாஸ்டிங் இருக்கு. மோசையின் ஃபாஸ்டிங்னா தண்ணி கூட குடிக்காத ஃபாஸ்டிங்.
அது வேணும்னா மலை மேலே ஏறணும். மலை மேலே ஏறணும்னு என்ன தெரியுமா? பேகை தூக்கி தோளில் போட்டு ஏறதில்லை, அதுக்கு தண்ணி வேணும். மலை மேலே ஏறணும்னா இன்னும் அவரோட நெருங்கணும். நம்ம இன்னும் மலையடி வாரத்திலிருந்து தண்ணி குடிக்காம ஃபாஸ்டிங் இருந்துட்டு முதல் நாள் மலையடி வாரம், 2வது நாள் ஐசியூவில் ஆளுங்க தண்ணி குடிக்காம. இது அப்படி இல்லை. அந்த உறவுக்குள்ள போயிட்டா நமக்கு உண்ணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும். தானியல் ஃபாஸ்டிங்னா என்ன அப்படின்னா, 3வது வசனத்துல சொல்றாரு, அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை. அதாவது இந்த டேஸ்டா சாப்பிடுறது இருக்கு, தேவைக்கு சாப்பிடுறது இருக்கு. தேவைக்கு சாப்பிடுறது நம்ம பசியார, இந்த டேஸ்டா சாப்பிடுறது நம்ம மனசார சாப்பிட்டுட்டு இப்படி இருப்போம் கண்ணே தள்ளிட்டு. நான் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன், ஏன் நடக்க போறோம், கொஞ்சம் ஓவர் ஆயிட்டு. இது யாரும் விதிவிலக்கு கிடையாது. அவர் தேவைக்கு கொஞ்சம் தண்ணி எடுக்கிறாரு, கொஞ்சம் சாப்பாடு எடுக்கிறாரு. இந்த டேஸ்ட் எனக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும் இல்லை, அவாய்ட் பண்றாரு. இப்போ 9வது அதிகாரத்தில் ஒரு ஜெபத்துக்கு ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பதில். ஆனா 10வது அதிகாரத்தில் ஒரு காரியத்துக்கு ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல தான் ஆவியானவர் நம்ம கூட பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த தானியேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீ பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். அப்ப அவருக்கு யார் ரொம்ப பிரியமானவர்களோ அவர்கள் நன்மைகள் அடையக்கூடாது என பிசாசானவன் என்ன செய்வான்னா, வழியிலே தடை பண்ண ரெடியா இருப்பான். யுத்தம் நடக்கும், நமக்கு தெரியாது. நீ கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் சீக்கிரம் கிடைக்கும், நமக்கு மட்டும் சீக்கிரம் வராது. எங்க பந்தியில கூட நமக்கு முந்தின இலையில இருக்கிறவனுக்கு வர சாம்பார் ஊத்த நமக்கு கிட்ட வரும்போது தீந்துரும். புரியும்படியா சொல்றேன். நம்ம வரும்போதே தெரியும், கரெக்டா இந்த இடத்துல வரும்போது தீந்துரும், கரெக்டா தீரும். அடுத்து எதிர்பார்ப்பு, அடுத்து வருவானா இல்ல அடுத்து ரசந்தானா நமக்கு தெரியாது. வாழ்க்கையில எந்த பகுதி பார்த்தாலும் சரி, எல்லாருக்கும் சிலர் அப்ளை பண்றாங்க, உடனே ஓகே ஆகுது. நம்ம அப்ளை பண்ணுங்கன்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அப்ளை பண்ண வைப்பாங்க. சில காரியத்துக்காக அப்ளை பண்ணுவோம், லாக் ஆயிரும்.